வணக்கம். என்கிட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்டி ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது இதையும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எல்லோரும் நம்ம அந்த பாக்ஸை பார்த்துருப்போம். மேக்ஸிமம் கேஸோடு இருக்கிற எஸ்எஸ்டியை கேஸோடு இருக்க பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது, என்னென்ன சிப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். பண்ணிட்டேன். இந்த லாஸ்ட் லாக் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். எதனால் இந்த பாக்ஸ் சைஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஹார்ட் டிஸ்க், அதாவது ஹெச்டிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த ஃபார்ம் ஃபேக்டர், அதாவது இந்த சைஸில் இருந்தது. உள்ள அது மேக்னெட்டிக் டிஸ்க் இருக்கும். அது ஒரு நாள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த மேக்னெட்டிக் டிஸ்க் இருக்கும். அதுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் தேவைப்பட்டது. பாக்ஸில் இருக்குது 64 GB இல்லை, இது 16 GB தான். பாருங்கள், 16 GB 2014 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 9 வருஷம் ஆகுது கரெக்டாக. 16 GBக்கெலாம் எஸ்எஸ்டி வருதா? அது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் அப்கிரேட் பண்ணோன்னா பண்ணலாமா அப்படின்னா, சாண்ட் டிஸ்க் சிப்பு கிடச்சால் சக்ஸஸ் பண்ணலாம். நம்ம சிப்பை மாற்றினா அப்கிரேட் ஆகிடும். ஸோ பின்னாடியுமே ஒரு சிப் இருக்குது. ப்ராபப்ளி இதுதான் மெமரியாக இருக்கும். இது ஒரு 32, இது ஒரு 8, இது ஒரு 8 GB சிப்பாக இருக்கும். ஓகே, கிளியர், கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இதோட சிப்பில் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், 8G. சொன்னால் பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் மெமரி கண்ட்ரோலரோட. ஸோ 8G. ஸோ இது ஒரு 8 GB சிப்பு, இது ஒரு 8 GB சிப்பு. ஸோ ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க. ஸோ இதே சிப்பு நம்ம வாங்கினோம்னா இதை அப்கிரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை பாருங்கள். இதுதான் ஐ திங்க் இந்த ஐசி பவரும் டேட்டா ரெண்டுமே மேனேஜ் பண்ணுது. இங்கே ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். மேபி ஸோ இந்த மாடல் இன்னும் 2 சிப் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சிப்பு, இங்கே ஒரு சிப்பு. ஸோ 1 2 3 4 சிப் ஆட் பண்ணிக்கலாம். வேணா நான் அதை ஒரு வீடியோ பண்ணுறேன். இதோட வீடியோ கரெக்டாக எக்ஸாக்ட் சிப்பு கிடைக்குதா பார்க்கலாம். 8G மாதிரி நான் ஒரு 16 GB இல்லைனா ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, ஆட்டோ ஃபோக்கஸ். ஏன் 8 GB மாதிரி நான் ஒரு 16 அந்த மாதிரி நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். அன்பிராண்டட் நான் ஓப்பன் பண்ணது. இது சாண்டிஸ்க் இல்லையா, பாருங்கள். இது சாண்டிஸ்க்கு, இது அன்பிராண்டடில் என்ன சிப்பு இது பார்த்தீங்கன்னா ஐசினா. அதில் பார்த்தீங்களா, கண்ட்ரோலர் சிப் ஒன்று, மெமரி சிப் ஒன்று, அவ்வளோதான். கண்ட்ரோலர் சிப் ஒன்று, மெமரி சிப் ஒன்று. இந்த மெமரி சிப்பில் ஒன்றுமே காணுமே. எதுனா தெரியுது கைஸ்? ஒன்றுமே தெரியலங்க. இது அன்பிராண்டட். அதான் அன்பிராண்டட்னா பாருங்கள், அவ்வளோதான். விலை கம்மியாக வாங்கினீங்கன்னா இதுதான். இந்த சிப்பில் ஒரு கருமமும் இல்லை, டீட்டெயில்ஸ் இல்லை. பவர் மேனேஜ்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேங்க, டீட்டெயில்ஸு. ஓகே, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா USB 3.0 ப்ரோட்டோக்கால் ப்ளூ கலரில் இருக்கா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இந்த சிப் தான் பண்ணும். பவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, எல்லா ஐட்டத்துக்கும் பவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், இந்த சிப்பில் ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரே சிங்கிள் சிப் தான். ஃபென்டாஸ்டிக். எவ்வளோ குட்டியாக அடக்கிட்டாங்க பாருங்கள். பர்ஃபெக்ட். ஸோ வேறு எதுனா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா, நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.